செமிஃபைனல் மேட்ச் பிட்வீன் ராவணன் சிசி விசஸ் எம்எஸ்எம் கருப்பால். இதில் டாஸ் வின் பண்ண ராவணன் சிசி ஃபீல்டிங் எலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ள வந்தாங்க. எம்எஸ்எம்க்கு கருப்பு மற்றும் அழகி ஸ்ட்ரைக்கில் கருப்பு, நான் ஸ்ட்ரைக்கில் அழகி. ஆனது 6 ஓவர், ஒரு பொறுப்பில் 4 பவுலர் பிளேயோட போட்டு ஸ்டார்ட் பண்ணால் ராம் இங்கே மேட்சோட ஹீரோ. அன்னைக்கு முதல் நாள் மேட்ச்சில் ஃபயராக விளாண்டாங்க. இன்றைக்கி மேட்ச்சில் என்ன பண்ணுறோம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பால் பவர் பிளேயோட முதல் பால் ஸ்டெயிலில் கருப்பு அப்படியே கடலை வித்தை கொடுக்காத பந்து வச்சு ஸ்ட்ரைட் தான் ஃபீல்டாக நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் முடியும். டாட் பாலோட எங்கே பாசிட்டிவ் ஸ்டார்ட்டாகவே இருந்திருக்கு ராவணன் சிசிக்கு. நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி போனதை பார்த்து நல்ல ஒரு லைன்லேருந்து ஃபுல் பேக் லென்த்தில் டாட் பாலை மாற்றி கொடுத்துருக்காங்க. ராம் இங்கே கான்சிக்யூட்டிவாக தொடர்ச்சியாக 2 பந்தை டாட்டா மாற்றி கொடுத்துருக்காங்க கூட சொல்லலாம். இங்கே ராம் முதல் 2 பந்தில் எஃபோர்ட் தெரியுது. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனதை பார்த்து முன்னாடியே குத்த பார்த்தாங்க. லோட்டாஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அவுட் சைட் ஏஜ் நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் முடியும். பார்ப்போம் சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சிங்கில் அழகி. இந்த தடவை லோட்டாஸாக கனெக்ட் பண்ணி கேப்பில் தள்ளியிருக்காங்க. பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். குவிக்கராக போயிருக்கு. ஃபாஸ்ட் குவிக்கும் ஃப்ளிக் தான் பண்ணாங்க. பவுண்டரி கிடச்சிருக்கு. இதோ அழகு பேட்டில் முதல் 4 தன் சந்தித்த முதல் பந்தை நானாக மாற்றி கொடுத்துருக்காங்க அழகி. அடுத்த பந்து ஃபுல் பேக் லென்த்தில் இழுத்து போடப்பட்ட பந்து நல்ல கட்டிங் கூட நல்ல பிளேஸ்மெண்ட். நீங்கள் சிங்கிள் கிடைக்கும். நல்ல ஃபீல்டு ஃபீல்டிங். இந்த ஓவர் பர்பிளோட லாஸ்ட் 1 ஸ்டேகிங்கில் கருப்பு. ஸ்டெப் அவுட் பண்ணி போனதை பார்த்து முன்னாடியே குத்துனாங்க. அதையும் கரெக்டாக பனிஷ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். கேப்லையும் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி தான் நினைக்கிறேன். பவுண்டரி அட்லாஸ்ட் இந்த 2 பவுண்டரியோட இந்த முதல் பவர் பிளேயராக முடிச்சு கொடுத்துருக்காங்க ராம். ஒரு பவர் பிளேயரில் 10 ரன் ஆடிருக்காங்க. எம்எஸ்எம் கருப்பு கால். செகண்ட் ஓவர் ஸ்டார்ட்னா வீரா. முதல் நாள் முடிஞ்ச ஃபோட்டோ நல்லாவே போட்டாங்க. பேக் ஃபுட் லென்த்தில் தெளிவாடிக்கப்பட்ட பந்து டாட்டோட இந்த ஒரு ஸ்டார்ட் தான் நினைக்கிறேன் வீரா. பந்து இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் 1 பவுன்ஸில் நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பண்ணி பார்ப்போம். நல்ல த்ரோ தான் விக்கெட் இருக்கும். கண்டிப்பாக லேசியான த்ரோ. 2ஆம் மாதிரி இருக்குது. ஈஸி டூ ரன்னிங் பண்ணி காரணத்தினால 2. நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து இந்த தடவை ஃபேஸ் யூஸ் பண்ணி கரெக்டாக எடுத்துருக்காங்க. சான்ஸ் ஃபார் விக்கெட் பார்ப்போம். நல்ல டேக்கான அண்டர் போய் ஒரு முக்கியமான கேட்ச் எடுத்து கொடுத்துருக்காங்க. நல்லா இந்த அழகி தோணும் இந்த வெளியே போகிறாங்க. ஷார்ட் பால் ஃபேஸ் யூஸ் பண்ணி எடுத்தாங்க. ஆனால் சரியான கனெக்ட் இல்லை. அந்த காரணத்தினால ஆட்டம் இழந்து வெளியே. கருப்பு காலுக்கு 1 ரன் பேட்ஸ்மேன் இங்கே விஜய் ஸ்ட்ரைக்கில் விஜய். அடுத்த பந்து இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஸ்ட்ரைட் பட்டார் சவுண்டு கேட்டு சான்ஸ் வரான்னு பாப்பா. மிடில் ஆஃப் த பேட் தான் நினைக்கிறேன். 6 வந்த முதல் பாலே 6 அடிச்சு வெல்கம் பண்ணியிருக்காங்க இங்கே பவுலரா விஜய். அடுத்த பந்து இந்த தடவை ஷார்ட் பால் பேஸ் பண்ணி எடுத்தாங்க. நல்ல டேக்கா நீங்கள் பேட்டில் நிற்க இருந்திருக்கு. அம்பேஸ்கார் விக்கெட் கொடுத்துருக்காங்க. நல்ல கீப்பிங் இங்கே விக்கெட் இருந்து முதல் பாலே 6 அடிச்சு வெல்கம் பண்ணாலும் அடுத்த பாலே விக்கெட்டை பறிச்சு கொடுத்துருக்காங்க இங்கே வீரா. வாட்ட பவுலிங் வாட்ட டேக்கா நீங்கள் கீப்பிங் என்ன விக்கெட் நல்ல டேக்கா. நீ பேட்ஸ்மேனா கணேசன் ஸ்ட்ரைக்கில் விராட் டு கணேசன் சந்திக்கிற முதல் பந்து. அடுத்த பந்து டிஃபெண்டுக்கு போனாங்க. ஸ்ட்ரைட் டு தி பாடி அட்டாக். இங்கே டாட் பாலை மாற்றி கொடுத்துருக்காங்க வீரா. டாட் பால் லாஸ்ட் இந்த டாட்டோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு பால் 6 விட்டு கொடுத்தாலும் அடுத்த பந்த தொடர்ச்சியா நல்லாவே போட்டு கொடுத்துருக்காங்க. கான்சிக்யூட்டிவா இங்கே வீரா 18 ஆடிருக்காங்க. எம்எஸ்எம் கருப்பு கால். ராம் அவருக்கான செகண்ட் ஓவர் முதல் ஓவர் பவர் பிளேவை 10 ரன்ல போட்டு கொடுத்தா ராம். இப்போ ஃபுல் பேக் லென்த்தில் அடிக்கப்பட்ட பந்து நல்ல ஸ்டாப் கூட டேரக்டாக அந்த விக்கெட்டாக இருக்கும். நல்ல த்ரோ இங்கே டாட் பாலாவும் மாற்றி கொடுத்துருக்காங்க. டாட்டோட இந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. ராம் இங்கே நல்ல ஸ்டார்ட்டாக இருந்திருக்கு இந்த ஓவர்லையும். வந்து டாஸ் பால் பனிஷ் பண்ண மிஸ் பண்ணியிருக்காங்க. மிஸ் பண்ணி இங்கே பவுண்டரி கிடச்சிருக்கு பைஸ் மூலியமாக. பவுண்டரி அந்த போடாமல் இங்கே 5 ரன் முழுசாக கிடச்சிருக்கு பைஸ் மூலியமாக. இந்த தடவை பேக் ஃபுட் லென்த்தில் அடிக்கப்பட்ட பந்து டாட் பால் லெக் பை ஸ்ட்ரைட் டு தி பாடி அட்டாக். இங்கே டாட் பாலை மாற்றி கொடுத்துருக்காங்க ராம். இங்கே வாட் அ கம் பேக். நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி டிஃபெண்டுக்கு போனாங்க. நல்ல டிஃபெண்டிங்க ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் ரன்னிங் பண்ணி பார்ப்போம். 1 ரன் நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பண்ணி சிங்கிள் அலோவ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள். அடுத்த பந்து ஸ்ட்ரைக்கில் கணேசன். இந்த தடவை சரியானங்களா பவுலரை ஸ்டாப் பண்ணி பார்த்துருக்கலாம். கண்டிப்பாக மிஸ் ஃபீல்டு ரன்னிங் பண்ணி பார்ப்போம். 1 ரன் குயிக்காகவே பால் ரியாக்ட் ஆன காரணத்தினால சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. நல்லாவே தடுத்து போட்டிருக்காங்க ஃபீல்டர் இங்கே சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து ஃபுல் பேக் லென்த்தில் அண்டரில் குயிக்காக இருக்கு. டாட் பால் வாட்டர் டெலிவரி அட்டாக்கிங் டெலிவரி இங்கே ராம்கிட்ட இருந்து டாட் பால் லாஸ்ட் 1 இருந்துச்சு ஓவர். இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. அவுட் சைட் ஆஷ் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பண்ணி சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. லாஸ்ட் இந்த 26 ஆடிக்காங்க எம்எஸ்எம் கருப்பு பால். 4th ஸ்டார்ட் தான் வீரா. முதல் பாலே ஸ்லாட்டுக்கு வந்திருக்காங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் சான்ஸ் ஃபார் 6 தான் நினைக்கிறேன். 6 தன் சந்தித்த முதல் பந்தை இந்த ஓவரில் 6 மாற்றி கொடுத்துருக்காங்க கருப்பு. அடுத்த பந்து கீப்பர் க்ளோஸ் போயிருக்காங்க. இந்த தடவை ஃபேஸ் யூஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. பாயிண்ட் சைடில் கண்டிப்பாக பவுண்டரிக்கான வாய்ப்புன்னு நினைக்கிறேன்.
பவுண்டரி போயிடும் கண்டிப்பாக. பவுண்டரி போயிருக்கு. பேக் டு பேக் ஒரு 6 நாளைக்கு விக்கெட்டை பதிவு பண்ணியிருக்காங்க கருப்பு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு 6 நாள் வந்திருக்கு. ஷார்ட் பால் பேஸ் யூஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. சரியான கணக்கு வந்திருக்கு. மிடில் ஆஃப் த பேட்ல வர 6 பேக் டு பேக் 2 கன்சிக்யூட்டிவா பதிவு பண்ணி ஒரு நாளையும் பதிவு பண்ணியிருக்காங்க ஏர்லியா. மொத்தம் 16 ரன் 3 பால்ல கொடுத்துருக்காங்க கருப்பு. நல்ல இன்னிங்ஸ் இங்கே கருப்பு நாட்டிருந்து. பவுலிங் இல்லை, பவுலர் சேஞ்ச் சொல்லியிருக்காங்க. பவுலிங் இல்லை மனோஜ். ஆப்டோ அகிலத்தில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு இன்சைட் டேஷ் நல்ல ஸ்டாப் கூட கண்டானா சிங்கிள் கிடைக்க சிங்கிள் ஓவர். இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. எக்ஸ்ட்ரா கவரேஜில் பிச்சுக்கு போயிருக்கு. 6 பவுண்டரி பார்ப்போம். பவுண்டரி இதோ கணேசன் பேட்ல இருந்து முதல் பவுண்டரி இன்னைக்கு இன்னிங்ஸ்ல. ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சு ஓவர். இந்த தடவை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கிளாஸ் ஆகிடுதாங்க. ஹைட் பேருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கான்றத பார்ப்போம். நல்ல டேக்க நீங்கள் ராம் விக்கெட். நல்லா அடிந்த கணேசன் ஆட்டமிழந்து வெளியே. இப்போ அட்லாஸ் இந்த ஓவரே முடிச்சு கொடுத்துருக்காங்க. 4 முடியல 47 அடிக்காம 5th ஓவர் ஸ்டாப்னா கண்ணன் 5th ஓவர் ஸ்பாட் செகண்டில் கருப்பு. முதல் பால் ஸ்லாட்டுக்கு வந்திருக்காங்க. டாப் ஆச்சு மாடிருக்காங்க. சான்ஸ் ஃபார் விக்கெட் பார்ப்போம். நல்ல டேக்க நீங்கள் தான் சந்தித்த முதல் பந்தே ஆட்டமிழந்து வெளியே போகிறாங்க. இந்த ஓவரில் விக்கெட் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. பாசிட்டிவ் ஸ்டார்ட்டாக இருந்திருக்கு கண்ணனுக்கு. அடுத்த பந்து பெரிய சுற்றுல போனாங்க. ஸ்ட்ரைட் டு தி பாடி அட்டாக். அட்டாக்கிங் டெலிவரிங் டைரக்டாக தான் விக்கெட்டாக இருக்கும் கண்டிப்பாக. நல்ல பேக்கப் இங்கே வீரா. சிங்கிளாக கிடைக்கும் சிங்கிள். அருமையாக வீசப்பட்ட பந்து அறிவு ஏரி கமிட் ஆகி பெரிய சுற்றுல போனாங்க. ஃபுல் பேக் லென்த்தில் டாட் பாலை மாற்றி கொடுத்துருக்காங்க கண்ணன். டாட் பால். அடுத்த பந்து அகைன் ஏரி கமிட் நின்றாங்க. இந்த தடவை டாப் ஆச்சு மாடிருக்காங்க. இன்ஜுரி காரணத்தினால தான் அவுட் ஆகிறாங்க கூட சொல்லலாம். நல்ல டேக்கன் கூட சாந்திரு விக்கெட். ஆட்டமிழந்து வெளியே அறிவு. ஆல்ரெடி காலையில் இன்ஜுரியோட தான் மேட்ச்க்கே வந்திருக்காங்க. அவுட் அண்ட் ஸ்ட்ரைக்கில் போலிங் என்ன கண்ணன். நெக்ஸ்ட் ஒன். அடுத்த பந்து இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. பெரிய ஷாட்டுக்கு போயிருக்காங்க. மிட் வீக் ரீஜியனில் சான்ஸ் ஃபார் ஆறான்னு பார்ப்போம். அடிக்கப்பட்ட பந்து ஹைட் பேருக்கு டிஸ்டன்ஸ் போகல. நல்ல டேக்கன் ராம் விக்கெட். தவுடன் அந்த முதல் பந்தே ஆட்டமிழந்து வெளியே போகிறாங்க. ஆட்லாக்னா அடுத்த பந்து இது வரைக்கும் தெளிவாக போட்டுருக்காங்க கண்ணன். பேக் டு பேக் விக்கெட்டை பதிவு பண்ணி டாட்டாவும் மாற்றி கொடுத்துருக்காங்க. இந்த தடவை நல்ல ஒரு அப் டு அகிங் லென்த்தில் நல்ல பந்து நல்ல ஸ்டாப் கூட ஒன்றும் நல்லா ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். சிங்கிளாக கிடச்சிருக்கு சிங்கிள். ஃபைனல் ஒரு ஸ்டாப்னா கண்ணன் சிங்கிளோட இந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெங்கில் பாலா. அடுத்த பந்து இந்த தடவை ஸ்ட்ரைட் எடுக்க பார்த்தாங்க. சரியான கணக்கில் தரையோட போயிருக்கு. லெஃப்ட் பெஸ்ட் ஃபீல்டர் ஒன்று சேர்ந்துருக்காங்க கூட சொல்லலாம். ராமா இருங்க நல்ல த்ரோ வந்த விக்கெட்டாக இருக்கும். நல்ல த்ரோ துப்பாக்கி மாதிரி சுட்டாங்க. பவுலிங்கில் பிடிச்சி வச்சிருக்கணும் கண்டிப்பாக. இங்கே சிங்கிளாக ஈஸி டூ. அடுத்த பந்து இந்த தடவை ஏரி கமிட்டாகி ஸ்கூப்புக்கு போனாங்க. பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். பவுண்டரி கிடச்சிருக்கு. பவுண்டரி பாலா பேட்லேருந்து முதல் பவுண்டரி இன்னைக்கு டேல இன்னிங்ஸில். அடுத்த பந்து இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஹைட் வெளியே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 6 பேக் டு பேக் ஒரு 6 நாளை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. பாலா கண்டினியூஸா. லாஸ்ட் ஓவர் இறங்கி போனதை பார்த்து முன்னாடி கொடுத்துறாங்க. அதையும் பனிஷ் பண்ணியிருக்காங்க. சான்ஸ் ஃபார் 6 பேக் டு பேக். அங்கே 6 மலையை பொழுதுருக்காங்க பாலா. முடிஞ்சிச்சு இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன் மோர் டார்கெட் திருமணிக்கூடிய பந்து. இந்த தடவை ஃபுல் பேக் லென்த்தில் இழுத்து போடப்பட்ட பந்து டாட் பால். அட்லாஸ்ட் விக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. அட்லாஸ்ட் இந்த விக்கெட்டோட இந்த இன்னிங்ஸ் முடிச்சிருக்காங்க. அப்படின்ற டார்கெட்டில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விக்கி மற்றும் கண்ணன் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட்னா எம்எஸ்எம் கருப்புக்காலுக்காக. முதல் பவர் பிளே ஓவர் ஸ்டார்ட்னா கருப்பு. முதல் பாலே பெரிய ஷாட்டுக்கு தான் போனாங்க. சான்ஸ் ஃபார் விக்கெட் அண்ட் பாப்பா கிக்கராக போயிருக்கு கவர் ரீஜனில். சான்ஸ் ஃபார் பவுண்டரி நினைக்கிறேன். பவுண்டரி தான் சந்தித்த முதல் பந்தே 4 அடிச்சு வெல்கம் பண்ணியிருக்காங்க பவுலர் இங்கே விக்கி. 66 அப்படின்ற டார்கெட்டில் முதல் பாலே பவுண்டரி ஸ்டார்ட் பண்ணி பாசிட்டிவ் ஸ்டார்ட்டாக இருந்திருக்கு ராமன் சிசிக்கு. ஸ்லாட்டுக்கு வந்திருக்காங்க. பெரிய ஷாட்டுக்கு போயிட்டாங்கப்பா. டார்னாங்க மிட் விக்கெட் ரீஜியனில். சான்ஸ் ஃபார் 6 இல்லை விக்கெட்டான்னு பார்ப்போம். நல்ல ஸ்டாப்னு நினைக்கிறேன். 6 கொடுத்துருக்காங்க. லைன் அம்பையர்ஸ் எல்லாருமே சேர்ந்து 6 கொடுத்துருக்காங்க தான் நினைக்கிறேன். ரன்னிங் முடியும் 2 ஓடி இருக்காங்க. 6 முழுசாக சேவ் பண்ணி போட்டிருக்காங்க கூட சொல்லலாம். இங்கே அழகு ஈஸி டூ. இந்த தடவை துரட்டி கட்டுக்கு போயிட்டாங்க. பாயிண்ட் டைரக்ஷனில் 6 நினைக்கிறேன். ஃப்ளாட்டாக போயிருக்கு. பவுண்டரி சாரி பேக் டு பேக். இதோட 2வது பவுண்டரிஸை கொண்டு வந்திருக்காங்க விக்கி பேட்டர். முதல் பவர் பிளேவர் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க விக்கி ராமன் சிசி. விக்கி தலைமையிலான இன்னைக்கு மேட்ச்ல நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. சரியான கனெக்ட் இருக்கு மிடில் ஆஃப் த பேட். அங்கே 6 பார்ப்போம். இந்த தடவை நல்ல டேக்கனுங்க லைனில். போன தடவை சேவ் பண்ணி போட்டாங்க. இந்த தடவை லைனில் வச்சு நல்ல டேக்கனாக இருக்கு. அழகிட்ட இருந்து நல்லா அடிக்கிறது விக்கி. ஆட்டமிழந்து வெளியே இப்போ அடுத்த பால்
அடுத்த பந்து சுவிட்சிட்டு இந்த தடவை சரியான அமைக்கல. ஸ்ட்ரைட் டு த பாடி அட்டாக்கிங் டெலிவரிங்க கருப்பனாண்டு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து. இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க குக்கிற அந்த காரணத்தினால டாட் பால் பேக் அவுட்லேருந்து இந்த டாட்டோட ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க. முதல் பவர் பிளே ஒரு கருப்பு ஒரு முடியல 10 ரன் அடிக்காங்க. இதே ஸ்கோர் தான் அவங்களும் ஆடிருந்தாங்க. எம்எஸ்எம் கருப்பு கால். செகண்ட் ஷாட்னா விஜய் செகண்ட் ஸ்கோர். முதல் பாலே சுவிட்சிக்கிட்ட தெளிவான கனெக்ட் இருக்குது. சான்ஸ் ஃபார் ஆரா இல்லை பவுண்டரியான்னு பார்ப்போம். அங்கே ஆள் இல்லாத காரணத்தால பவுண்டரி பேர் விற்கிறா போயிருக்கு. பவுண்டரி ஏதோ கண்ணான் பேட்டில் இருந்தோட முதல் பவுண்டரி. முதல் பாலே 4 அடிச்சு வெல்கம் பண்ணியிருக்காங்க பவுலரை. நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து. அகைன் சுவிட்சிருக்கான ட்ரை ஸ்ட்ரைட் டு த பாடி அட்டாக்கிங் டெலிவரி டாட் பாலாக மாற்றி கொடுத்துருக்காங்க. கம் பேக்கிங் டெலிவரி ஃப்ரம் விஜய். அகைன் சுவிட்சிருக்கான ட்ரை லெக் பாய் டாட் பால் பேக் டு பேக் ஆன்சிக்கிட்டு 2 பந்தை டாட்டா பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்த பந்து குத்தி போட்ட பந்தை இந்த தடவை பனிஷ் பண்ணிக்காங்களான்னு பார்ப்போம். ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் மூலம் ரன்னிங் முடிவேன். சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. சிங்கிள் போட்டுரும் ஆகுமான்னு பார்ப்போம். இங்கே நல்ல ஸ்டாப் தவிடனா கேப் பவுலிங் ஒரு ஃபீல்டிங் பேக்கப் நல்ல ஸ்டாப். இங்கே சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. சிங்கிள் செகண்ட்ல ராம் ஹிட்டார் ஸ்லோயராக வாட்ச் பண்ணி கரெக்டாக எடுத்தாங்க. ஹைட்டு பேருக்கு டிஸ்டன்ஸ் போகல வெளியே போயிருக்கு. இதோ 6 இதோ ராம் பேட்லேருந்து முதல் 6 இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்காங்க கவுண்டிங்க. நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் ஒரு ஓவர் ஸ்டெப் அவுட் பண்ணி அவுட் சைட் வச்சு கேட்ச் எடுக்க முடியுமா பார்ப்போம். நல்ல ஸ்டாப் 1 பவுன்ஸ்லேயே ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க விஜய். 2 ஒரு முடிவில் 22 அடிக்காங்க. சமையல் ஒரு ராமநாதன் சிசி. தேர்ட் ஓவர் ஷாட்னா கருப்பு அவருக்கான செகண்ட் ஓவர். முதல் பவர் பிளே ஓவர் 10 ரனில் போட்டு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் பால் இந்த தடவை ஃபேஸை யூஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. ஃப்ளாட்டாகவே பேருக்கு சான்ஸ் ஃபார் ஆரான்னு பார்ப்போம். 6 அங்கே ராம் பேட்லேருந்து முதல் 6 இந்த ஓவரை வெல்கம் பண்ணியிருக்காங்க. முக்கியமான ஓவர்லேயும் 6 பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க ராம். இங்கே நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து சுவிட்சிற்கான ட்ரை பாடி அட்டாக்கிங்கில் இங்கே அட்டாக்கிங் டெலிவரி கம்பேக்கிங் டெலிவரி ஃப்ரம் கருப்பு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை அப்டாக்கிங் நேரத்தில் தெளிவாக ட்ரைவுக்கு போனாங்க. பாலை ஸ்டாப் பண்ண முடியாமல் பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். விற்கிற பாலை விரட்டி தான் போயிட்டுருக்காங்க. இது வரைக்கும் ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். 2 ஓடிட்டாங்க. ஆல்ரெடி 3 ரன்கான ஆள் இருந்திருக்கு. நல்ல த்ரோ கூட ஈஸி பேட்டிங் நல்ல ஃபீல்டிங். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை சுவிட்சிற்கான ட்ரை ஸ்ட்ரைட் டு த பாடி அட்டாக்கிங் டாட் பாலா மாதிரி கம்பேக் கொடுத்துருக்காங்க. பேக் டு பேக் 2 பந்து டாட்டா பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க கருப்பு. நெக்ஸ்ட் ஒன் செகண்ட்ல கண்ணன் அப் டு அக்கறை தெளிவாக ட்ரைவுக்கு போனாங்க. நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கூட கேப்பில் தான் போயிருக்கு. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் ரன்னிங் இப்படின்னு பார்த்துருவோம். சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள் மோஸ்ட் இல்லை ராம் இது வரைக்கும் ரெஸ்பான்சிபிள் எடுத்திருக்காங்க. இந்த தடவை ஷார்ட் பால் எடுத்திருக்காங்க. மிடில் ஆஃப் த பேட் ஹைட் பேருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்காங்க பார்ப்போம். ஷார்ட் பாலை கரெக்டாக ஃபேஸ் யூஸ் பண்ணி எடுத்த காரணத்தினால 6 மாதிரி இருக்கு. அட்லாஸ்ட் இந்த ஆரோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க கருப்பு. இந்த ஒரு எக்ஸ்பென்சிவாக முடியல 38 அடிக்காங்க ராவணன் சிசி சமையநல்லூர். 3 ஓவருக்கு 29 ஆர்டர் நினைக்கிறேன். ஓவருக்கு 10 அப்படின்ற ரன் ரேட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ 4th ஓவர் ஸ்டார்ட்னா தவுடன் 4th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் வெல் செட்டர் பேட்ஸ்மேன் கண்ணன் ஷேக்ல. இந்த தடவை சுவிட்ச் கிட்டில் ஃப்ளாட்டாகவே போயிருக்கு. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் நினைக்கிறேன். அங்கே அன்னியூனாக இருந்த காரணத்தினால பவுண்டரி கிடச்சிருக்கு. இதோ கண்ணன் பேட்லேருந்து முதல் பவுண்டரி இந்த ஓவரில். அடுத்த பந்து அகைன் சுவிட்ச் கிட்டில் பேட்டில் நிற்கிறதுக்கான்னு பார்ப்போம். தரையில் தான் பட்ட மாதிரி இருந்துச்சு பேட்டு. அம்பையர் டெசிஷன் கால் பண்ணி டாட் பாலாக கொடுத்துருக்காங்க. டாட் பவுல். ராமர் முக்கியமான மேட்ச்சில் நிறையா மேட்ச் எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்படி இடத்துல இன்னைக்கு டேல என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். டே அமைமான்னு பார்ப்போம். முதல் பாலே ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் இருந்தாங்க. ஹைட்டு தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகல மாட்டிக்காங்கன்னு நினைக்கிறேன். மாட்டிருக்காங்க கருப்பு. கேட்சை ட்ராப் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக. முதல் பாலே 6 அடிக்க ட்ரை பண்ணி விக்கெட்லேருந்து வெளியே போகிறாங்க. இங்கே ராமர் ஹார்லக் ராமர் நீ பேட்ஸ்மனா சந்துரு. ஆனால் சான்ஸ் ஃபார் ஹேட்ரிக்கான்னு பார்ப்போம். தவிர நான் கையில் இருந்து நல்லாவே குதிரை திரும்பி இருக்கு. சரியான கனெக்டில் சிங்கிள் கடை வச்சிருக்கு. சிங்கிள் சும்மா இருந்துச்சு ஓவர். ஸ்விட்சுக்கு திரும்பினாங்க. தெளிவாக முன்னாடியே குத்தி போடப்பட்ட பந்து டாட் பால் நினைக்கிறேன். டாட் பால். லாஸ்ட் 1 மோர் இருந்துச்சு ஓவர். இந்த ஓவரை க்ரூசில் ஓவரை மாற்றி கொடுத்துருக்காங்க. தவிடனா தப்பான பால் பனிஷ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. இங்கே ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் 1 மோர் இருந்துச்சு ஓவர். இந்த ஓவரை இன்சைட் ஆச்சு. நல்லா ஸ்டாப்னு பார்த்தா மிஸ்ஃபீல்ட் ஆயிருக்கு. ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். 1-2 சிங்கிளாக கிடச்சிருக்கு. சிங்கிள் லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சுக்காங்க. தவிடனா 12க்கு 22. இங்கே 5th ஓவர் ஸ்டார்ட்னா சுரேஷ் 12க்கு 22 பவுலிங் இல்லை. சுரேஷ் டு ராம் வெல் செட்டர் பேட்ஸ்மேன். முதல் பாலே சுவிட்ச் திரும்பினாங்க. முதல் பாலே பதம் பார்த்துருக்கு.
விக்கெட்டோட இன்னொரு ஸ்டார்ட் பண்ணிக்காங்க சுரேஷ். நல்லா ஸ்டார்ட் பாசிட்டிவ் ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கு. இந்த ஓவர் முக்கியமான விக்கெட்டை முதல் பாலே விக்கெட்டை மாற்றி கொடுத்துருக்காங்க. அங்கே சுரேஷ் நல்லா அடிக்கிற ராம் ஆட்டமளந்து வெளியே ஹாலில் கிராம் 11க்கு 22 ஸ்டிங் இல்லை மனோஜ். முதல் பாலே அப்டே வைக்கிற டீசன்ட் பிளே கீழே விளாட்னாங்க. ஸ்டாப் முடிச்சு சுரேஷ் பவுலரே போய் பவுலர் எடுத்தாங்க. சிங்கிள். அடுத்த பந்து இந்த தடவை தப்பான பால் பனிஷ்மெண்ட்டாக நினைக்கிறேன். விக்ரம் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரியா இல்லை தடுத்துருவாங்களான்னு பார்ப்போம். பால் ஸ்டாப் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். பவுண்டரி கிடச்சிருக்கு. பவுண்டரி மனோஜ் பேட்லேருந்து பவுண்டரி. சந்துரு பேட்லேருந்து முக்கியமான இடத்துல தப்பான பாலை கரெக்டாக பனிஷ் பண்ணி விட்டுருக்காங்க இங்கே சந்துரு. நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை ஸ்விட்ச் எடுத்து திரும்பினாங்க. இன்சடாஷ் உள்ள படலாம்னு நினைக்கிறேன். முதல் பால் நாளை விட்டு கொடுத்தாலும் அடுத்த பந்தே கம்பேக் கொடுத்துருக்காங்க இங்கே சுரேஷ் பவுலிங்கல்ல. நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை அப் டாக்கிங் நேரத்தில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு பவுலரை போட்டு பவுலர் இருந்தாங்க. ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள். டாஸ் போல் தரையோட கீழே தான் தள்ளியிருக்காங்க. ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். அழகு நல்ல ஸ்டாப் பார்த்தா சின்ன மிஸ் ஃபீல்டாக இருக்குது. இன்னும் ரெண்டான்னு பார்ப்போம். நல்ல த்ரோ தான் விக்கெட் இருக்கும். நல்ல த்ரோ. அம்பேஸ் கால் விக்கெட் கொடுத்துருக்காங்க. விக்கெட் நல்லா அடிக்கிற மனோஜும் ஆட்டமளந்து வெளியே. இப்போ மீதமுள்ள 6க்கு 15. இங்கே பெரிய டிஸ்கஷனே நடக்கும் கண்டிப்பாக. முக்கியமான மேட்ச் யார் ஃபைனல்ஸில் தகுதி பெறாங்கன்றதை பார்ப்போம். இன்னும் ஒரு ஓவரில் தெரிஞ்சிடும். 6க்கு 15 ஆடணும். அங்கே பவுலிங்கில் விஜய். ஸ்டெகிங்கில் சந்துரு. 6க்கு 15. முதல் பாலே அங்கே க்ளீன் போல்டு விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணிக்காங்க இங்கே விஜய். நல்ல ஸ்டார்டிங்க. மீதம்ல 5க்கு 15. இல்லை நியூ பேட்ஸ்மேன் வீரா 5க்கு 15 அப்படின்னு உள்ளே வந்திருக்காங்க. மேட்ச் எடுத்து போகிறான் பார்ப்போம். ஓடிங்க இல்லை நல்லாவே போட்டுருக்காங்க விஜய். முதல் பாலே தரையோட கேப்பில் தான் போயிருக்கிறேன் முடியும். ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர் கருப்பு செல்லமாக பிடிச்சி தூக்கி போட்டுருவாங்க. கண்டிப்பாக சிங்கிளில் கிடைக்கும். சிங்கிள் நல்ல த்ரோவும் கூட. 4க்கு 14. சர்போல் இங்கே தரையோட போயிருக்கு. கண்டிப்பாக இந்த பால் பனிஷ் பண்ணிக்கணும் தான் நினைக்கிறேன். தப்பான பால் இங்கே ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர் மிஸ்ஃபீல் பண்ணியிருக்காங்க. ரன்னிங் இப்படியும் ஓடி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி 2 ஓட்டு அங்கே 3 ரன்கான கால் இருந்திருக்கு. அங்கே பாலை மிஸ் பண்ணியிருக்காங்க. கீப்பர் EC3 மாதிரி இருக்குது. EC3 உள்ள 3க்கு 11. மேட்ச் எப்போ வேணால் மாறும் கண்டிப்பாக. அப்டே ஆக்கிறல வித்தை கொடுக்காத பந்து வச்சு டாட் பாலை மாற்றி கொடுத்துருக்காங்க. மேட்ச் ஓவரில் இங்கே விஜய். மீதமில் 2க்கு 11. கண்டிப்பாக 2 பெரிய ஷாட் தேவை மேட்ச் எடுத்துகிட்டு போகணும்னா. இங்கே ராவணன் சிசிக்கு இது வரைக்கும் நல்லாவே போட்டிருக்காங்க. எந்த ஒரு பெரிய ஸ்கோர் இல்லாமல் விஜய் இங்கே ஒன் சைடில். லாஸ்ட் 2 மோர். 2க்கு 11 ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. இந்த தடவை ஹைட்டு பேருக்கு டிஸ்டன்ஸ் போல லாங் ஆஃபில் கருப்பண்ணாங்க. நல்ல டேக்கன் கூட லைனில் ரன்னிங் கேட்சிங்க. விக்கெட். ஆட்டமளந்து பெரிய வீரா. மீதமுள்ள 1க்கு 11. இங்கே ஆல்ரெடி மேட்சுக்குள்ளே வந்துட்டாங்க. MSM கருப்பு கால்ஸ் ஃபைனல்ஸ்க்குள்ளே தகுதி பெறாங்க. மீதமுள்ள 1க்கு 11 செல்லமாக தூக்கியே போட்டுருவாங்க. இதோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. MSM கருப்பு கால் ஃபைனல்ஸ்க்குள்ளே தகுதி பெறாங்க. 50K டோர்னமெண்ட்டாக முதல் ஃபைனலிஸ்ட் இங்கே. செகண்ட் ஃபைனலிஸ்ட் MSM கருப்பு கால்.